எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம் எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். நிகழ்ச்சியில் இன்று வாழையும் வளமையும் தொடர். இதில் வாழையில் புதிய உழவியல் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான உரை கேட்கலாம். வழங்குகிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் அவர்கள். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். என்ன பூங்கொடி, என்ன வேலை ஆகுது? பார்த்தா தெரியலையானே, வாழைத்தாருக்கு சவ்வு பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது சவ்வு பேப்பரா? சவ்வு பேப்பரா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போடக்கூடாது. சவ்வு பேப்பரை போட்டு வாழைத்தார நல்லா மூடி நூல் போட்டு கட்ட போறேன். மறுபடியும் பாடுறா, சொல்ல சொல்ல கேட்கவே மாட்டேங்கிற. வாழைத்தார பாத்தியா இல்லையா? எம்பூட்டு பெருசா கொலை இருக்குது, பாக்குறவங்க கண்ணு போட்டுற மாட்டாங்க. அதுக்குத்தேன். அட கடவுளே, வாழை சாகுபடி எப்படி பண்ணணும், என்னென்ன புதிய தொழில்நுட்பங்கள் இருக்கு, கண்ணு தேர்வு, பயிர் இடைவெளி, திசு வளர்ப்பு வாழையை அடர் நடவு முறையில் நடவு செய்கிறது, விற்பனை வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் விவரமா திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் சாரு சொல்றாரு. சரினே, அவர் சொல்றாரு, நான் எப்படி அதை கேட்கறது? இந்தா ரேடியோ தரேன், கேட்டுக்கிட்டே வேலையை செய். எந்த ஒரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிலத்தை வந்து திறம்பட தயார் செய்யணும். அது ஒரு பயிரை சாகுபடி பண்ணி அவசர அவசரமாக அடுத்த பயிரை நம்ம போட்டு இது பண்ணணும் அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் கண்டிப்பாக இடையே 2 ஓட்டங்களுக்கு இடையே சிறிது ஓய்வு கொடுத்தாதான் அடுத்த ஓட்டத்தையும் சிறப்பாக ஓட முடியும். பயிர்களுக்கும் அதே நியதி பொருந்துங்க. அது அந்த நிலத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஓய்வு தேவை. ஆக ஒரு பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் இடையே கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு பசந்தாள் பயிர்களை சாகுபடி பண்ணி அதை மடக்கி உழுது உரமாக்கி பிறகு நம்ம உழவு செய்து பயிர் செய்யும் பொழுது அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். ஓய்வோடு சேர்ந்து இயற்கை உரத்தையும் நம்ம கொடுக்கணும். இயற்கை உரங்கள் அங்கங்கே கொட்டி வச்சிடாம அதை நல்லா மண்ணோடு கலந்து நிலத்தை நல்லா பண்படுத்துறதுக்கு தொடர்ந்து 3 அல்லது 4 முறை நல்லா உழவு செய்து நம்ம மண்ணில் இட்ட அந்த இயற்கை உரங்கள் பரவலாக எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரி போய் சேர்ற மாதிரி நம்மளோட உழவு இருக்கணும். வாழையை பொறுத்த வரைக்கும் கன்றுகளை தேர்வு செய்யும் பொழுது வாழையில் நச்சுயிரி நோய்கள், முடிக்குத்து நோய், வாழை வரித்தேமல் நோய், வாழை பூமடல் தேமல் நோய், இது எல்லாமே இல்லாத தாய் மரங்கள்லேருந்து இல்லாத தோட்டங்களது கன்றுகளை நம்ம தேர்வு செய்து சாகுபடி பயின்றது ரொம்ப முக்கியம். இந்த நச்சுயிரி நோய் மட்டும் இல்லை, அதே மாதிரி பூஞ்சான நோய்களான வாடல் நோய், ஃபியூசேரியம் வாடல் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதிகமாக நம்ம கற்பூரவள்ளி, ரஸ்தாளி, ஏலரிசி, மொந்தன் போன்ற ரகங்கள் அதிகமாக இருக்கும். வாடல் நோய் வந்து நேந்திரன் மற்றும் செவ்வாழை ரகங்களை தாக்காது. மற்ற ரகங்களை நம்ம சாகுபடி செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த தாய் மரத்தில் இந்த நோய் இல்லாமல் இருக்கா அப்படின்னு பார்த்து தரமான கன்றுகளை தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யும் போது இந்த மஞ்சள் கலராக மட்டை பழுத்து இருக்கிறது, மரம் வெடிச்சு இருக்கிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் தென்பட்டால் தயவு செஞ்சு அதில் கன்றுகளை எடுத்து நடவுக்கு பயன்படுத்தாதீங்க. உழவியல்ல இது ஒரு முக்கியமான ஒரு அங்கம். கிழங்கு கூன் வண்டு ஒரே இடத்துல வாழையை தொடர்ந்து சாகுபடி பண்ணுறது. மரத்தை அப்படியே விட்டுருவாங்க. எப்போ அப்படியே விட்டுருவாங்க? தாரை வெட்டிட்டோம், இதை வெட்டி யார் வெளியே எடுத்துகிட்டு போகிறது அப்படியே இருக்கட்டும், அப்புறம் போட்டு அழிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை அப்படியே விட்டுருவாங்க. கடந்த ஒரு 10-15 வருடம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை. எந்த பிரச்சனை? கிழங்கு கூன் வண்டு, தண்டு துளைப்பான், இந்த பூச்சிகள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டில் பரவாயில்ல எங்கேயுமே காணப்பட்டதில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரகங்களையும் நீக்க மர நிறந்திருக்கு இந்த கிழங்கு கூன் வண்டும் தண்டு துளைப்பானும். ஆக அறுவடை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தாரை வெட்டி இது பண்ண அந்த ஒரு 2-3 நாளைக்குள்ளே மரத்தை தரை மட்டத்துக்கு வெட்டிட்டு அதை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி மண்ணை சுற்றி போட்டு மரத்தை சுற்றி போட்டு நம்ம மண்ணோடு கலந்து மூடிட்டோமா அந்த சத்துக்கள் முழுமையாக மண்ணில் போய் சேரும். அதே நேரத்தில் வண்டுகளினுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கும். அடுத்தது நூற்புழுக்கள். இது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணோக்கின் மூலமே பார்க்கக்கூடிய ஒரு உயிரினம். இது வேரை தாக்கி அழிக்கக்கூடியது. இது பரவலாக அதிக சேதாரத்தை ஏற்படுத்தும். வேர் முடிச்சு, வேரழுகள், இது மாதிரி 4 வகை நூற்புழுக்கள் இருக்கு. இது இல்லாத அந்த தோட்டத்திலிருந்து நமக்கு தரமான கன்றுகளை எடுத்து அதை முறையா கன்று நிறுத்தி செய்யறது ரொம்ப அவசியம். இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நமக்கு விவசாயம் பின்னாடி நல்ல ஒரு மகசூலை கொடுக்கும். இப்ப வாழையில 2 வகையான கன்றுகள் இருக்கும். ஒன்று வந்து ஈட்டி இலை கன்றுகள். பொதுவாக ஈட்டி இலை கன்றுகளை தான் நம்ம நடவுக்கு எடுத்து பயன்படுத்தணும்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர்க்கன்றுகள்னு இருக்கும். அது அடியிலேருந்து கிழங்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், தண்டு வந்து ஒரே மாதிரி இருக்கும். முதலாக வரக்கூடிய இலையே அகலமான இலைகளாக வரும். அது வந்து தாய் மரத்துலேருந்து ஒரு அடி 1.5 அடி தள்ளி வளர்ந்துருக்கும். ஸோ குழந்தைகள் எந்த ஒரு குழந்தை தாயை ரொம்ப ஒட்டி வளருதோ அந்த குழந்தைகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாழைக்கும் அது பொருந்தும். வாழையில் தாய் மரத்தை ஒட்டி வளரக்கூடிய கன்றுகள் அடிக்கிழங்கும் நல்லா பெருசாக இருக்கும், அடித்தண்டு நல்லா அகலமாகவும் மேலே செல்ல குறுகியும் போகும். அதே மாதிரி புதிதாக வெளிவரக்கூடிய இலைகள் ஒரு 4லேருந்து 5 இலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈட்டி மாதிரி இருக்கும், ஊசியாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய கன்றுகளை தேர்ந்தெடுத்து முறைப்படி நம்ம அதை கன்று நேர்த்தியும் செஞ்சு நடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். கன்று நேர்த்தி பண்ணுறது எப்படி பண்ணலாம்? இப்போ எடுத்தோடனே லேசாக வேரை மட்டும் சீவிட்டு நம்ம வச்சுருவோம். வாழையும் மேல் தோலை கம்ப்ளீட்டாக சீவி வேரை முழுசாக நீக்கணும். வேறு மட்டும் நீக்கிறது இல்லாமல் மேல் தோலையும் சேர்த்து நீக்கிட்டு இது பண்ணமாக்க அதில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் பூஞ்சான வித்துக்களை வந்து நம்ம முழுமையாக அகற்றிடுறோம். அகற்றினா மட்டும் போதாது, நம்ம கண்ணுக்கு கண்டிப்பாக தப்பி செல்லக்கூடிய வண்டுகளாக இருக்கட்டும், பூச்சிகளுடைய முட்டைகளாக இருக்கட்டும் தப்பி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம நேர்த்தி பண்ணணும். நேர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த குருண மருந்தை பயன்படுத்துறது, நூற்புழுக்களுடைய தாக்குதலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு குருண மருந்தில் இது பண்ணுறது, இந்த பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தி பூஞ்சான வித்துக்களை அழிக்கிறது. ஆக இதையெல்லாம் நம்ம முறைப்படி செஞ்சமாக்க கண்டிப்பாக அதில் நடும் பொழுது அந்த கன்றில் எந்தவித பூச்சி பூஞ்சான கொல்லி பூஞ்சான வித்துக்கள் எதுவுமே இருக்காது. வண்டுகளினுடைய தொல்லையும் எந்த ஒரு ஆதாரமும் அதில் இல்லாமல் இருக்கிறதுனால நல்ல செழிப்பா வளரும். அதனால இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணுங்க. அதே மாதிரி இப்பெல்லாம் திசுவலுப்பு வாழைக்கன்றுகள் ரொம்ப பரவலா விவசாயிகளால வாங்கி சாகுபடி செய்யப்படுது. அப்படி வாங்கக்கூடிய அந்த திசுவலுப்பு கன்றுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 25-30 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். 4-5 சென்டிமீட்டர் சுற்றளவும் 5-6 முழுதாக விரிவடைந்த இலைகளும் இருக்கிறது. அதுதான் தரமான திசுவலுப்பு கன்றுகளாக இருக்க முடியும். நடவுக்கு ஏற்றது இது இப்படிதான் இருக்கணும். அப்படியே இருந்தாலும் திசுவலுப்பு கன்றுகளாக இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அதுலேயும் ரொம்ப கவனமா இருக்கணும். வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே நீங்க நடவுக்கு பயன்படுத்தும் பொழுது இந்த டிரான்ஸ்போர்ட் ஷாக் அங்கிருந்து கொண்டு வந்த அந்த பயண கலைப்பு அதுக்குமே இருக்கும். 1 வாரம் 10 நாள் வச்சிருக்கும் பொழுது எல்லா இலையும் பச்சை கலர்ல தான் இருக்கா, இல்லை எங்கேயாவது வேற மாதிரி கலர் இலைகள் கலர் மாறி இருக்கா, மாறி இருந்தா நம்ம கண்டிப்பா அந்த கன்றுகளை எடுத்து அந்த பாக்கெட்டை கிழிச்சிட்டு வேற வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். வேர் முடிச்சு நூற்புழுக்கள் தாக்குதல் இருந்து அங்கங்க வேர் முடிச்சா இருக்கும். ஆக இப்படி இருந்தால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆயிக்கணும். அதையும் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன வந்து குருண மருந்தை போடுறது, கார்பன்டசிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சான கொல்லியை நம்ம பாக்கெட்லேயே ஊற்றி 2-3 நாள் வச்சிருந்து பிறகு நடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக திசுவலுப்பு கன்றுகளாக இருந்தாலும் அதுலேயும் ஆரம்பத்திலேயே இந்த நூற்புழு தாக்குதல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதையும் நம்ம ரொம்ப கவனமா முறைப்படி நேர்த்தி பண்ணிட்டு நடுறது ரொம்ப அவசியம். நடுறதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழியில் ஒரு கன்று மட்டும் வைக்கிறோம். கடந்த ஒரு 15-20 வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா அடர் நடவு முறைக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து கன்றுகளை தேர்வு செய்யும் பொழுது ஒரு குழியில் வைக்கக்கூடிய 2 கன்று நீங்கள் வச்சு நட்டாலும் சரி, இல்லை 3 கன்றுகளை நட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த 3 கன்றுகளோ இல்லை 2 கன்றுகளோ ஒரே சீரான அளவுள்ள கன்றுகளாக நம்ம தேர்வு செஞ்சு அந்த குழியில் நடுறது ரொம்ப அவசியம். பெருசும் சிறுசுமாக நம்ம நட்டு வச்சோமாக்க ஒன்று வேகமாக வளர்ந்துடும், இன்னொன்று அது நிழலில் மாட்டி பின்னாடி அப்படியே தங்கிரும். அது வளரும் போது தான் தெரியும், ஒன்று டக்குன்னு புடச்சி வந்துடும், இன்னொன்று அப்படியே நின்றுடும். ஆக இப்படி வேகமாக வளரக்கூடிய கன்றுக்கிட்ட சொல்லிட்டு நீ கொஞ்சம் அவசரப்படாத, தம்பி பக்கத்துலேயே இருக்கான், அவனும் கொஞ்சம் சேர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு முறை லேசாக அறுத்து விட்டு 2 கன்றுகளையும் என்னுடைய வளர்ச்சியும் ஒரே சீராக இருக்க மாதிரி செய்யும் பொழுது ஒரு குழியில் 2 கன்றுகளோ இல்லை 3 கன்றுகளோ ஒரே மாதிரியாக வளர்ச்சியை கொண்டிருக்கணும். அது மாதிரி செய்யறது நமக்கு ஒரே நேரத்தில் தார் ஈனுவதற்கான வாய்ப்பும் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாகும். காவிரி டெல்டா பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை ஊனிட்டு அதுக்கப்புறம் கிடங்கு எடுத்து நடவு செய்வோம். இதே தோட்டக்கால் முறையில் வேற மாதிரி இது பண்ணுவாங்க. அது மாதிரி செய்யும் பொழுது அகல பார் அமைச்சிட்டு சாலில் வச்சு நடுறது உண்டு. அப்புறம் குழி எடுத்து நட்டுட்டு கன்றுகள் வளர வளர அதை சுற்றி மண் அணைச்சி அப்படியே கொண்டுட்டு போவாங்க. இது கொஞ்சம் காற்று காலத்தில் கொஞ்சம் சேதாரத்தை குறைக்கும் இந்த மாதிரி நடுறது. ஆக அந்த முறைகளை நம்ம மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த முறையில் சாகுபடி பண்ணுறோன்றதை நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நடவு முறையில் இடைவெளி, இப்போ குட்டை ரகம் இருக்கு, கேவண்டிஷ் இருக்கு, இல்லை நாங்கள் இப்போ சமீபத்தில் வெளியிட்ட ஒரு சில ரகங்கள் இருக்கு, காவேரி கல்கி போன்ற ரகங்கள். இது குள்ளமாக வளரக்கூடிய எந்த ஒரு ரகமாக இருந்தாலும் 5 அடிக்கு 5 அடி தாராளமாக இடைவெளி விட்டு நடலாம். இப்படி 5 அடிக்கு 5 அடி வச்சு நடும் பொழுது ஒரு ஹெக்டருக்கு 440 கன்றுகளும் ஒரு ஏக்கருக்கு 1230 கன்றுகளும் நமக்கு கிடைக்கும். அதே இந்த ரொபஸ்டா, நேந்திரன், கிரானைன் இந்த மாதிரி ரகங்களுக்கு ஒரு 6 அடிக்கு 6 அடி 1.8 மீட்டருக்கு 1.8 மீட்டர் இடைவெளியில் வச்சு நடும்பொழுது 3086 கன்றுகள் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் உயரமாக வளரக்கூடிய பூவன், கற்பூரவள்ளி, ரசாலி, மொந்தன் இந்த மாதிரி ரகங்களுக்கு 2.1 அதாவது 7 அடிக்கு 7 அடி அப்படி நடும்போது ஒரு ஹெக்டர்ல 2260 கன்றுகள் வரைக்கும் நம்ம நடவு செய்ய முடியும். ஆக ரகத்துக்கு ரகம் மண்ணுடைய வளமையை பொறுத்து நம்ம கன்றுக்கு கொடுக்கக்கூடிய இடைவெளியை நம்ம மாற்றி போடணும். அது விவசாயிகளுடைய அனுபவத்தில் தெரியும். ஆக நீங்கள் மண் பரிசோதனை செய்யும் பொழுது அதில் ஆர்கானிக் கார்பன் எவ்வளோ இருக்குது, தலைமணி சாம்பல் சத்துக்களினுடைய அளவு எவ்வளோ,
இப்போ நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கா நம்ம நெருக்கி போடலாம். ஏற்கனவே மண்ணு கொஞ்சம் வளம் கொஞ்சம் குறைவா இருக்குனாக்கா கண்டிப்பா இடைவெளி கொஞ்சம் அதிகப்படுத்தி தான் நடணும். அப்பதான் வந்து வளர்ச்சிக்கு அதை சப்போர்ட் பண்ண முடியும். வளமே இல்லாம மண்ணுல ரொம்ப நெருக்கி போட்டு அடர் நடவு பண்ணணும்ன்ற ஒரு ஆசையில பண்ணிட்டீங்கன்னாக்க வளர்ச்சி அதிக அளவில் பாதிக்கும், மகசூலும் சிறப்பா இருக்காது. ஆக இதை நம்ம கவனத்துல கொள்ளணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு குழியில 3 கன்றுகள் நடும் பொழுது செடிக்கு செடி 6 அடியும் வரிசைக்கு வரிசை 12 அடி, இல்லைன்னா செடிக்கு செடி மீட்டர்ல சொல்லணும் 2 மீட்டர், வரிசைக்கு வரிசை 3 மீட்டர், இப்படி நம்ம போட்டு நடலாம். 6 அடிக்கு 12 அடி இடைவெளி விடும் பொழுது ஒரு ஹெக்டருக்கு 4630 கன்றுகளும் ஒரு ஏக்கருக்கு 1850 கன்றுகளும் கிடைக்கும். அதே இந்த 2 மீட்டருக்கு 3 மீட்டர் அப்படிங்கிற இடைவெளியை நம்ம கடைபிடிக்கும் பொழுது ஒரு ஹெக்டருக்கு 5000 கன்றுகள் வரை நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் குட்டை ரகங்களுக்கு சாகுபடி பண்ணும்பொழுது நம்ம எண்ணிக்கை அதிகப்படுத்திடணும். ஏன்னா இப்பெல்லாம் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இடக்கணக்கில் நமக்கு தாரை விற்க ஆரம்பிச்சிட்டோம். முன்ன மாதிரிலாம் முழுசாக தாரை கொண்டு போய் விற்கிறதில்ல. அந்த முறையை நம்ம மாற்றணும். இனிமே வாழை சாகுபடி பண்ணால் அங்கேயே சீப்பு போட்டு பிளாஸ்டிக் ரேட்டில் அடைச்சி ஒரு கிலோவுக்கு இவ்வளோ எடை வியாபாரிங்கிட்ட நம்ம கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். எடை போட்டு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதிக எண்ணிக்கையிலான கன்றுகளை நம்மளுடைய நிலத்தில் பராமரிக்கும் பொழுது நமக்கு மகசூல் அப்படியே அதிகமாகும். ஒரு 30% 40% குறைஞ்சது அதிகமாகும். விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்ப இந்த அடர் நடைமுறை செய்யும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முறை எப்படி என்னன்னாக்க சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு சொட்டு நீர் அமைச்சு நம்ம அந்த சொட்டு நீர் வழியாக நீர் வழி உரமிடுதலும் செய்யும் பொழுது இந்த அடர் நடவு சாகுபடி வந்து ரொம்ப வெற்றிகரமா நமக்கு நிறைய பலன்களை கொடுக்கும். சாகுபடி செலவும் குறையும், மகசூலும் அதிகமாகும். நீங்க சாதாரணமா பாத்தி பாசனம் பண்றதை விட சொட்டு நீர் அமைச்சு கொடுக்கும் பொழுது சரியான அளவுல அங்க ஈரப்பதம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த நீர் வழி அந்த சொட்டு நீர்லயே உரத்தையும் கரைச்சி கொடுக்கும்போது எந்த ஒரு சேதாரமும் இல்லாம ஏறத்தாழ 90லிருந்து 95% வரை உரங்கள் முழுமையா கன்றுகளுக்கு போய் சேரும். அதனால மகசூலும் அதிகரிக்கும், பழங்களுடைய தரமும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம சொட்டு நீர் அமைக்கும் போது நமக்கு வந்து பார்த்தா 30% வரை பாசன நீர் சேமிப்பு கிடைக்கும். குறைஞ்சபட்சம் 25% உர சேமிப்பும் நமக்கு கிடைக்கும். திசுவல்பு கன்றுகளை நம்ம அப்படியே நம்ம கொண்டுட்டு போய் நட்டுற முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொடுத்த திசுவல்பு கன்றுகளை 1 வாரம் 2 வாரம் கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வெயிலுக்கு அதை பழக்கப்படுத்தி, அதாவது முழுமையான நிழல்ல ஒரு 4-5 நாள் வைக்கணும், அரை நிழல்ல அடுத்த ஒரு 4-5 நாள் வைக்கணும், அப்புறமா முழு நிழல்ல 2 நாள் வச்சிருந்து அப்புறம் நீங்க உங்க தோட்டங்கள்ல கொண்டு போய் நட்டிங்கனாக்க அந்த வெப்ப தாக்குதல்ல அதை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அது பெறும். இப்போ மகாராஷ்டிரா மாநிலம், குஜராத் மாநிலம், மத்திய பிரதேச மாநிலங்கள்ல இதுக்குன்னு வெங்காய சாக்கை வாங்கி 4 பக்கமும் குச்சி நட்டு நிழல் கொடுத்து அதை வளர்ப்பாங்க. 2-3 மாசம் இந்த ஒரு அக்கறையா நம்ம கவனிச்சுக்கிட்டோமா அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா வளரும். சனப்பை போன்ற பசுந்தாள் உர பயிர்களை சாகுபடி பண்ணி அந்த நிழல்ல நீங்க இந்த கன்றுகளை நடும் பொழுது வெயிலினுடைய வெப்ப தாக்குதல்ல இருந்து நம்ம செடிகளை காப்பாற்ற முடியும். சின்ன செடிகளை, நாத்து மாதிரி இருக்கக்கூடிய செடிகளை குச்சியோட சேர்த்து கட்டும் பொழுது காற்றுக்கு அது முறிந்து விழாமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். வாழையினுடைய வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். வாழை வந்து சல்லி வேர் கொண்ட ஒரு பயிர் வகையை சேர்ந்தது. ஆணி வேர்லாம் இதுக்கு கிடையாது. ஏறத்தாழ வாழையினுடைய வேரினுடைய அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா தரமட்டத்திலிருந்து 1 அடிக்குள்ளேயே நமக்கு நேரில் 88-90% வேர்கள் மேல ஒரு 30 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு வரைக்கும் தான் வளரும். அதுக்கு மேல வளரக்கூடியது 8-10% இவ்வளவுதான் இருக்கும். இல்ல 12% அதிகம் போகும். ஆக அந்த 88-90% வேர்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் நீர் செல்லாற மாதிரி நம்ம உரிய அந்த நீர் பாசன முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா சொட்டு நீர் பாசனம் தான் அதுக்கு வழிவகுக்கும். அதை நம்ம முறைப்படி செய்யணும். உழவு செய்யும் போது கண்டிப்பா ஆழமா உழக்கூடாது. கண்ணு நட்டு உழவு செய்யும் பொழுது லேசா களக்குத்த வச்சு கொத்துற மாதிரி தான் இருக்கணும். அது பவர் டில்லர்ல நல்லா முடிஞ்ச அளவுக்கு கலப்பை லேசா மேல தூக்கி விட்டு லேசா மேல் மண்ணை மட்டும் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் பறிக்கிற மாதிரி நம்ம உழவு செய்யணும். பாசன முறைகளை நம்ம ஒப்பீடு செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பாத்தி அல்லது வாய்க்கால் பாசனத்துல 10 லிட்டர் கொடுத்தீங்கன்னா செடிக்கு 3-4 லிட்டர் தான் அதிகபட்சம் போய் சேரும். மீதி 6-7 லிட்டர் வந்து நீர் ஆவியாவோ இல்ல வேற விதமா அது வேஸ்ட் ஆயிடும். சேதாரம் அதிகமா இருக்கும். அதே தெளிப்பு நீர் பாசனம் ஒரு சில பகுதிகளில் கடைபிடிப்பாங்க. தெளிப்பு நீர் பாசனத்துல 10 லிட்டருக்கு 4-6 லிட்டர் தான் செடிகளுக்கு கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய 4-6 லிட்டர் வந்து சேதாரமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சொட்டு நீர் அமைக்கும் பொழுது 10 லிட்டர்ல 9-9.5 லிட்டர் செடிக்கு மட்டுமே போய் சேரும். இந்த சொட்டு நீர் பாசனம் நீர் சேமிப்பிற்கு குறைந்த ஆள் செலவு தான் நமக்கு தேவைப்படும். 40-50% கூடுதல் மகசூல் கிடைக்கும். மீதி இருக்கக்கூடிய தண்ணியை பயன்படுத்தி நம்ம அதிக பரப்பளவில் மற்ற பயிர்களை சாகுபடி பண்ணி நல்ல லாபம் பெறலாம். அதாவது வாழையை பொறுத்த வரைக்கும் கண்ணு நட்டதுல இருந்து ஒரு 4வது வாரம் வரைக்கும், அதாவது முதல் மாசத்துல ஒரு செடிக்கு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி போதுமானது. ஆனா பாத்தி பாசனம் கொடுத்தா அப்பவே ஒரு 40 லிட்டர் போய் சேரமா தண்ணி கட்டிடுவோம். அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அப்புறம் தான் தண்ணி விடணும்னு நினைப்போம். அதுக்குள்ளேயே
முன்னாடியே இருக்கிற தண்ணியில எல்லாம் ஆவியா போய் மண்ணு வெடிச்சதுக்கு அப்புறம் தான் கொண்டு போய் விடுற மாதிரி இருக்கும். ஆனா சொட்டு நீர் அமைக்கும் பொழுது கரெக்டா 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் பெர் அவர் அப்படின்னு இருந்ததுனாக்க அது 1 மணி நேரம் மட்டும் ஓட்டினா போதும். அது காலை வேலையிலேயோ இல்ல மாலை வேலையிலேயோ இந்த அளவுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அந்த சொட்டு நீர் பாசனத்தை. இளம் வளர்ச்சி பருவத்துல கன்று நற்ற 5வது வாரத்திலிருந்து 9வது வாரம் வரைக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு 8 லிட்டர் நீர் போதுமானது. அப்போ 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் சொட்டு நீர் ஓட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆக முக்கிய வளர்ச்சி பருவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்று நட்ட 10லேருந்து 20வது வாரம் வரைக்கும் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு 12 லிட்டர் தேவை. அப்போ அந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், காலையில் 1.5 மணி நேரம், சாயங்காலம் 1.5 மணி நேரம், 90லேருந்து 95% வரைக்கும் அந்த நீர் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கும் சொட்டு நீர் அமைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு கட்டும் பருவம் கன்று நட்ட 20வது வாரத்திலிருந்து 32வது வாரத்துல தான் அடியில் இந்த கிழங்கு பகுதியில் மொட்டு கட்டும். அவங்க அந்த மொட்டுகள் கட்டி அது அப்படியே உருப்பெற்று வெளிவரக்கூடிய ஒரு நேரம் அது. அப்போ வந்து ஒரு மரத்துக்கு 16 லிட்டர்லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் நீர் தேவை இருக்கும். ஆக அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து 4 மணி நேரம், அதாவது இளம் வெயில் இருக்கும் பொழுது தண்ணீர் கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கிழங்கழுகல் நோய் மாதிரியான பிரச்சனைகள் வரும். வெயில் நேரத்தில் தான் சார் கரண்ட் இருக்கு அப்படின்னாக்க அந்த நீர்ப்பாசனம் செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்ணை சுற்றி இந்த பழைய இலையில வெட்டி போட்டு மூடாக்க மாதிரி பண்ணிட்டு அதுக்கடியில் சொட்டு நீர் வச்சிங்கனாக்கா மண்ணு சூடாக இருக்காது. மண்ணு சூடாக இருக்கும் போது நீங்கள் எந்த பாசனம் பண்ணினாலும் கண்டிப்பாக வேருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பின் மூலம் பூஞ்சான நோய் தாக்குதலுக்கு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மொட்டு கட்டிருச்சு தார் ஈன்ற பருவத்தில் எவ்வளோ சார் தண்ணி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 லிட்டர். தார் ஈனும் பருவம் அதாவது கன்று நட்ட 33வது வாரத்திலிருந்து 37வது வாரம் வரைக்கும், அது வரைக்கும் 20லேருந்து 25 லிட்டர். ஆக 5 மணி நேரம் நீர் பாசனம் செய்ய வேண்டியிருக்கும். அப்புறம் காய் வந்து ஊறுற பருவம், அது ரொம்ப முக்கியமானது. காய் ஊறும் போதும் கண்டிப்பாக காயினுடைய சைஸ் பெருசாகிறதுக்கும் நல்ல வெயிட் கிடைக்கிறதுக்கும் நீர் வந்து முறைப்படி கொடுக்கறது அவசியம். இது வந்து 38வது வாரத்திலிருந்து 50வது வாரம் வரைக்கும், வருஷத்துக்கு 52 வாரம் கணக்கு. ஆக இது வந்து 38வது வாரத்தில் ஆரம்பித்து 45 வாரத்துலேயும் தார் வெட்டினாலும் அதோட நிப்பாட்டிக்கலாம். கொஞ்சம் வயது அதிகமாக இருக்கக்கூடிய ரகங்கள்லாம் 50 வாரம் வரைக்கும் போகும். அதுக்கு மேலே தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய திசுவளர்ப்பு கன்றுகளை பயன்படுத்தும் போது 1.5 வருஷ பயிர் கூட இப்போ 1 வருஷத்தில் வெட்டுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலை மாறி இருக்கு. ஏன்னே திசு வளர்ப்பு வாழைய அடர் நடவு முறையில் நட்டு முறையான தொழில்நுட்பத்தை பின்பற்றினோம்னா 1.5 வருஷத்துல வரக்கூடிய வாழை 1 வருஷத்துல வாழை குளத்தள்ளிருமாமே. இதுக்கே வாயை புழக்காத, இன்னும் நிறைய தொழில்நுட்பம் இருக்குது வாழை சாகுபடியில். அதை பற்றி குமார் சார் பேசுகிறத கேளு, இடையில பேசாத. சரிண்ணே. அதே மாதிரி மழை காலத்துல கண்டிப்பா டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் கிடங்கு வெட்டி பண்றது அவசியம். இருமண் பாகுள்ள நிலங்கள்ல தண்ணி பாய்ச்சினா கண்டிப்பா பிரச்சனை இல்லை, நீர் வந்து பரவலா கிடைக்கும். ஆனா களிமண்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மேல ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் தண்ணி நிற்கும். நான் சொல்லியிருக்கேன் 30 சென்டிமீட்டர் ஆழம் வரைக்கும் வேறு ஓட்டம் இருக்கும் அப்படின்ட்டு. களிமண் பூமியில 10 சென்டிமீட்டர்ல 15 சென்டிமீட்டருக்கு மேல கீழே தண்ணி இறங்காது. மீதி அடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்களுக்கு சரியான அளவில் நீர் போய் சேராதாக தண்ணி கட்டியும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைமை அங்கே உருவாக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம இந்த கிடங்கு வெட்டி பயன்படுத்துறோம். தண்ணி தேங்கி இருந்ததுன்னா தெரியும் என்ன நடக்குன்ட்டு. மட்டையெல்லாம் மஞ்சளா பழுத்துச்சு சார், தண்ணி நிறைய இருக்கு, மரம் சோர்ந்து போயிருக்கு. ஏன்னா அது பட்னி கிடக்குது, அது காற்றே இல்லை. காற்று வெளியே வந்ததுனால இருக்கக்கூடிய நீரையோ இல்லை சத்துக்களையோ மரம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒருத்தன் தண்ணியில போய் அமுக்கி வச்சுக்கிட்டு நீ இப்போ மூச்சு விடுன்னு சொன்னா எப்படி இருக்கு, அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அது. ஆக மழை காலங்களில் அதிகமாக நீர் தேங்க விடாம நம்ம கிடங்கு வெட்டி அதிகப்படியான நீரை வெளியேற்றுறது ரொம்ப அவசியம். வடிகால் வசதி ஏற்படுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அப்புறம் களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக பசுந்தாள் உர பயிர்களை கண்ணு நடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் விதையை தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட கண்ணு நட்டுக்கலாம். சனப்பையாக இருக்கலாம், இல்லை தக்க பூண்டா இருக்கலாம், இல்லை தட்டைப்பயிராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த பயிர்களில் எது வேணாலும் நீங்கள் இது பண்ணுங்க. முதல் மழை நமக்கு தென்மேற்கு பருவ மழை காலங்களில் ஜூன் ஜூலை மாதங்களில் 1-2 மழை கிடைக்கும். அதை பயன்படுத்தி நம்ம டக்குன்னு விதையை தெளிச்சு விட்டோமாக்க அது வந்துடும். இங்கே இன்னும் அங்கே இன்னும் பூக்க ஆரம்பிச்ச உடனே மடக்கி உழுதுடணும். பிடுங்கி போட்டு பவர்டில்லர் விட்டு மடக்கி உழுதுட்டிங்கன்னா நிறைய தழைச்சத்து கிடைக்கும், நிறைய நன்மைகள் மண்ணுக்கு கிடைக்கும். மண்ணுல நிறைய காற்றோட்ட வசதி அதிகரிக்கும். ஆக கிடைக்கக்கூடிய நீரை முறையா பயன்படுத்துறதுக்கு அது நல்லா இருக்கும். இப்ப இந்த தேவையற்ற களைகள் வளராம தடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஹெக்டருக்கு 15லிருந்து 25 டன் வரைக்கும் பசுந்தாள் உரங்கள் போய் சேரும். அது எதுக்கு சமம்னா 60லிருந்து 90 கிலோ தழைச்சத்து சேர்த்ததுக்கு சமம். அதாவது 1 மூட்டையிலிருந்து 2 மூட்டை தழைச்சத்தை நம்ம உரங்களை நம்ம மண்ணில் சேர்த்ததுக்கு சமமானது. சனப்பை, தக்கை பூண்டு, தட்டைப்பயிறு போன்ற பயிர் வகைகளை நம்ம சாகுடி பண்ணி மடக்கி விழுறது அதுக்கு சமமானது. ஆக இந்த முறையை கண்டிப்பாக விவசாயிகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கிறேங்க. ஆக இது ரொம்ப முக்கியம். ஆக அடுத்த முக்கியமான ஒரு இது வந்து கருப்பு பாலித்தீன் மூடாக்கு போடுறதுனால நமக்கு பாசன நீர்ல 40% சேமிப்பு கிடைக்குது. வேற எந்த தொழில்நுட்பத்தில் இவ்வளவு கிடைக்கும்? 40
80% வந்து சேமிப்பு கிடைக்குது. எப்ப சார் களைகள் பராமரிக்கணும்? முதல் 5லிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் களைகள் வளராம பராமரிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். களை வந்துருச்சு, அந்த களைகள் வந்து கண்டிப்பா பூ பூக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துறது ரொம்ப ரொம்ப அவசியம். குறைஞ்சது மாசத்துக்கு 3 தடவை 4 தடவை மண்ணை கொத்தி நம்ம களை எடுக்கணும். ஆளு கிடைக்கலையா இயந்திரங்களை கொண்டு களை நீக்கம் செய்யலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும், நீர்பிடிப்பு தன்மை மேம்படும். இலைதழைகளை கொண்டு கூட நீங்க மோடாக்கு பண்ணலாம். இதில் வந்து இந்த மூவேந்தர்கள் மாதிரி தொழில்நுட்பம் ஒன்று இருக்கு. ஒன்று பாலித்தீன் மோடாக்கு போடுறது, சொட்டு நீர் வழி உரமிடுதல். இந்த மூன்றையும் நீங்க திறம்பட செஞ்சீங்கன்னாக்க வாழையில பெரிய தாறு நீங்க உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறவும் அதிக விலைக்கு விற்று அதிக லாபம் பெறவும் கண்டிப்பா இருக்கும். 90% முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் களைக்கொல்லிகளை பயன்படுத்துறது. வேற வழியே இல்லை சார் அப்படின்னாக்கா பரிந்துரைக்கப்பட்ட களைக்கொல்லிகள் அதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு 8லிருந்து 10 மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து அதோட 20லிருந்து 30 கிராம் அம்மோனியம் சல்ஃபேட் உரங்களையும் நீங்கள் கரைச்சி களைகள் இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த களைகள் மேலே மட்டும் படுற மாதிரி அடிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக மண்ணு ஃபுல்லாக அடிச்சு விட்டீங்கன்னா மண்ணுடைய வளம் பாதிக்கப்படும். மண்ணில் உள்ள நன்மை செய்யக்கூடிய அந்த நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. கூலி ஆட்களுக்கும் நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். ஆக களைக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது நீங்கள் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு ஒரு முன்னெச்சரிக்கையோடு இருக்கீங்களோ அதே முன்னெச்சரிக்கையோட களைக்கொல்லிகளுக்கும் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அமெரிக்கா போன்ற மிகவும் வளர்ந்த நாடுகள்லயே ஒரு சில களைக்கொல்லிகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. பக்க கன்றுகள் கண்டிப்பா நீங்க அப்பப்போ வர நீங்க கொஞ்சம் அறுத்து எடுக்கணும். ஏன்னா பக்க கன்றுகள் விட்டீங்கன்னா நீர் மற்றும் உரத்துக்காக தாய் மரத்தோட போட்டி போடும். தாய் மரத்தை சுற்றி அந்த பக்க கன்றுடைய வேறு அடர்த்தி அதிகமாகிறதுனால தாய் மரத்தினால வாழையினுடைய நீர் மற்றும் உர பயன்பாட்டு திறன் பாதிக்கப்படும். இது தாய் மரத்துக்கு நல்லதில்லை. அதனால தாய் மரத்தின் வளர்ச்சி குன்றது மட்டும் இல்லாமல் மகசூலும் குறையும். இப்போ எங்கள் வாழை ஆராய்ச்சி மையத்தினுடைய ஒரு புதிய ஒரு ஆராய்ச்சியின் முடிவு என்னன்னாக்கா கண்ணு நட்டதுலேருந்து 6வது மாதம் ஒரு கண்ணு, 8வது மாதம் ஒரு கண்ணு, 10வது மாதம் ஒரு கண்ணு, இது மாதிரியே நீங்கள் ஒன்றுக்கு எதிர் பக்கத்தில் ஒதுக்கணும். மருதாமுக்காக இது மாதிரி 2 கன்றுகள் இந்த 3 கன்றுகள் வர நம்ம விட்டு நம்ம பராமரிக்கும் போது கூடுதலாக நம்ம உரத்தை போடணும். கூடுதலான நீரை கொடுக்கறதுனால நமக்கு தாய் மரம் வெட்டின அடுத்த 2லிருந்து 3 மாதத்துக்குள்ளே நமக்கு 2வது தார் அதுலேயே வெட்டிடலாம். அதுக்கப்புறம் 2-3 மாதம் கழிச்சு 3வது தார், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு 4வது தாராக ஒரு 20லிருந்து 22 மாதத்துக்குள்ளேயே ஒரே தூர்ல இருந்து நம்ம 4 தார் வெட்டிட முடியும். பக்க கன்றுகளை எடுக்கிறதுனுடைய நன்மைகள் என்ன? காயலுடைய எடை அதிகரிக்குது, தரம் அதிகரிக்குது, சுவையும் கூடும். அப்புறம் அந்த ஊடு பயிர் என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க தக்காளி வேண்டாம், கத்திரி வேண்டாம். ஏன் சார் தக்காளி கத்திரி வேண்டாம்? ஏன்னா தக்காளியிலும் கத்திரியிலும் வரக்கூடிய அதே நூற்புழுக்கள் வாழையும் தாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். பூசணி வகைகள் வேண்டாம். பூசணி வகைகள் ஏன் வேண்டாம்னு சொல்றோம்னாக்க வெள்ளரி தேமல் நோய் அப்படின்ற நச்சுயிரி நோய் பூச்சிகள் மூலம் இதுக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளரக்கூடிய ஊடு பயிர்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் பயிர் வகைகள், அது எந்த பயிர் வகைகள் இருந்தாலும் சரி 4லிருந்து 5 மாசத்துக்கு மேல அதனுடைய வயது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பயிர் வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி, பச்சை பயிராக இருந்தாலும் சரி, உளுந்தார்களுக்கும் பயிர் வகைகள் எது வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லது. வெங்காயம் போடும்போதும் கிழங்கழுகல் நோய் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு சில ஆராய்ச்சி குறிப்புகள் இருக்கு. அதனால வெங்காயம் போடும்போதும் அந்த வெங்காயத்தை தாக்கக்கூடிய இந்த கிழங்கழுகல் நோயை பாக்டீரியா வகையை சார்ந்தது. அதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கலாம். சாமந்தி பூ மிக அருமையான ஒரு ஊடு பயிர் வாழையை பொறுத்த வரைக்கும். சாமந்தி பூ போடுறதுனால அதன் வேர்லேருந்து வெளியிடக்கூடிய திரவமானது சனப்பைக்கும் இதே தன்மை தான். சனப்பை சாமந்தி பூ இது ரெண்டுக்கும் என்ன ஒரு நன்மைனாக்க அதுல இருந்து வரக்கூடிய சனப்பையை நீங்க மடக்கி விழுறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. சாமந்தி பூவும் நமக்கு பூவை நம்ம அறுவடை பண்ணி சந்தையில வித்து லாபம் பெறலாம். இது ரெண்டும் போறதுனால நூற்புழுக்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த 2 பயிர்களுடைய வேர்களுக்கு இருக்கு. அப்புறம் அந்தந்த பகுதியில் என்னென்ன காய்கறிகள் வளருதோ கேரட் போடுறாங்க, பீட்ரூட் போடுறாங்க, மஞ்சள் போடுறவங்களும் இருக்காங்க. ஈரோடு மாவட்டத்துக்காரங்க இஞ்சி போடலாமா, அவங்களையும் கொஞ்சம் இடைவெளிய முறையா பயன்படுத்தி அடர்த்தியா இஞ்சி போடலாம், கொஞ்சம் பரவலா இஞ்சியை போட்டு அதையும் எடுக்கக்கூடிய விவசாயிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆக இதெல்லாம் ஏற்ற பயிர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சனப்பை பூக்கும் தருணத்தில் மடக்கி விழுந்துடணும். இதை போடுறதுனால நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதுவா இருக்குது. மண் வளம் கூடுது. தட்டைப்பயிர் 2 முறை ஃபர்ஸ்ட் நட்டு புடுங்கி போட்டு உழுதுட்டு ஒரு வாரம் கழிச்சு 2வது முறை தெளிச்சு நீங்க இன்னொரு முறை 2 தட்டைப்பயிரை வளர்த்து மட்டும் விட்டுட்டீங்கன்னா வேற பயிர்கள் எதுவுமே வளராது. கோரையும் இல்லை, எந்த கிழங்கும் வளராது. அதனால அந்த களை எடுக்கக்கூடிய செலவு நமக்கு இதாயிரும். இதை பவர் டில்லர் விட்டு உழுது மூடிடலாம். இருமுறை சாகுபடி மண்ணிற்கு வளம் சேர்க்கிறது. மண்ணை வந்து சூரிய ஒளியே படாம தட்டைப்பயிறு கவர் பண்ணிக்கும் அதனுடைய இலைகள். இது மாதிரி நன்மைகள்லாம் இருக்கு. தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாகுபடி பண்ணி மட்டும் ஒரு ஏக்கருக்கு 80,000 1 லட்சம் 1.5 லட்சம் கூட ஒரு சில சீசன்ல உங்களுக்கு ஒரு ஏக்கர்ல அவ்வளவு லாபத்துக்கு விட்டுறாங்க. கொத்தமல்லி
வெற்றிகரமான விவசாயிகள் அதுலேயே ஒரு லாபத்தை பார்த்துடுறாங்க. மற்ற மாவட்டங்களில் வாழையிலேருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை ஊடுபயிரில் எடுத்துடுறாங்க. கேந்திப்பூ, சாமந்திப்பூ நல்ல ஒரு இது. சக்கரவள்ளி கிழங்கும் நல்ல ஒரு ஏற்ற பயிர் தான். அதுவுமே வேர் ரொம்ப ஆழமாக போகாது. வாழையிலேருந்து ஒரு 1.5 அடி 2 அடிக்கு இருக்கிற வேர்லாம் பிடுங்கி போட்டு கொஞ்சம் இடைவெளியில் மட்டும் நீங்கள் சாகுபடி பண்ணீங்கன்னாக்கா கூடுதல் வருமானம் கிடைக்குது, மண் வளம் அதிகரிக்குது, நூற்புழுக்கள் கட்டுப்பாடு நமக்கு 3வது லட்டு. உழவியல் அக்ரானமிக் பிராக்டிசஸ்ல முறைப்படி முட்டு கொடுக்கறது ரொம்ப அவசியம். முட்டு கொடுக்காம வாழையை சாகுபடியே பண்ண முடியாது, வேற வழியே இல்லை. தார் பெருசா வேணும்னாக்கா கண்டிப்பா முட்டு கொடுத்து தாரினுடைய எடையை மூங்கில் கழியோ இல்ல சவுக்கு கழியோ இல்ல யூக்கலிப்ட் ஆரஸ்பதியோ முறைப்படி சரியான நேரத்துல தார்ல உரசாம முட்டு கொடுத்து நம்ம பயிர் சாகுபடி பண்ணினாதான் நம்ம முழுமையான பலனை கடைசி வரைக்கும் அதை காப்பாற்றி கொண்டு வர முடியும். ஆக அது பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க உழவியல்ல முக்கியமானது எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், வாழைத்தாருக்கு உர போடுறது. பூ மொட்டுக்கள் ஆண் பூவோட சேர்த்து அடியில் இருக்கிற ஒரு சில சீப்புகளை அகற்றிட்டு மீதி இருக்கக்கூடிய 8லேருந்து 9 சீப்பு வரைக்கும் பராமரிச்சிங்கன்னா அந்த 12 சீப்பு இருக்கிற இடத்துல உங்களுக்கு எவ்வளோ எடை கிடைச்சதோ அதை விட ஒரு 10% கூடுதலான எடை கிடைக்கும். அந்த 8 சீப்லேயே உங்களுக்கு எடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ முழுமையான வளர்ச்சி நல்லா இருக்கும், அதிக லாபம் கிடைக்கும், அதிக தார் எடை கிடைக்கும் நமக்கு. அப்புறம் வாழைத்தாருக்கு உர போடுறதுனால பூச்சிகள் பாதிக்காம நல்ல பளபளப்பான காய்கள் இருக்கும். சந்தையில் 15லேருந்து 25% வரைக்கும் கூடுதலாக உங்களுக்கு ரேட்டு கிடைக்கும். அதே மாதிரி கடைசி சீப்பு வெளியே வந்து ஆண் பூ வந்து 1 அடிக்கு வளர விட்டுறணும். ஒரு 20லேருந்து 25 சென்டிமீட்டர் நீளத்துக்கு அந்த காம்பை விட்டு ஒரு கத்தியில நல்லா சாய்வாத அறுத்து விட்டுட்டு பசுமாட்டு சாணத்தோட சேர்த்து ஒரு 15 கிராம் யூரியா, 400லேருந்து 500 கிராம் சாணம் எடுத்துங்க. பச்சை சாணமா இருக்கணும். 15 கிராம் அமோனியம் சல்பேட் அல்லது யூரியா, 8லேருந்து 10 கிராம் பொட்டாசியம் சல்பேட், இந்த 2 உரங்களையும் அந்த 500 கிராம் பசுஞ்சாணத்தோட நீங்க நல்லா கலந்து வச்சு கட்டிட்டீங்கன்னாக்க அடியில் இருக்கிற ஒரு சில சீப்புகள் நீண்டு வளரவும் அதிக எடையுள்ள சீப்புகளா மாறுறதுக்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்பாடு உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இந்த பொட்டாசியம் சல்பேட் தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். சார் என்ன டானிக் சார் அடிக்கலாம்? உங்களுடைய ஆராய்ச்சி மையத்தில் 1லேருந்து 1.5% பொட்டாசியம் சல்பேட் கரைசல், அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 10லேருந்து 15 கிராம் மட்டும் பொட்டாசியம் சல்பேட்டை நல்லா கரைச்சி ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை கூட நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதோட நல்ல தரமான ஒட்டுந்திரவம் கலந்து தார் மட்டும் நல்லா நனையிற மாதிரி அடிங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 50 நாளைக்கு மேலே நீங்கள் அடித்து பிரயோஜனம் இல்லை. 50 நாளைக்குள்ளேயே முடிஞ்ச 2 அல்லது 3 முறை நீங்கள் இந்த பொட்டாசியம் சல்பேட் கரைசல் அடிக்கணும். அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக நல்லா வடிகட்டி தான் அடிக்கணும். வெறும் தண்ணி மட்டும் தான் போய் விழணும். தரமான ஒட்டுந்திரவம் சேர்த்து அடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக இந்த வாழைத்தாருக்கு இந்த பொட்டாசியம் சல்பேட் அடிச்சுட்டு 18 GSM தடிமன் உள்ள உரைகளை கொண்டு நீங்க தாரை போட்டு மூடிட்டீங்கன்னா சூப்பரான வளர்ச்சி. என்ன நன்மைகள்? 7லேருந்து 10 நாள் முன்னாடியே அறுவடைக்கு தயாராயிரும். ஆக அந்த தாருக்கு உர போறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க 90 நாள் தானே ஆச்சு, 110 நாள் கழிச்சு தானே போன வருஷம் வெட்டணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னாக்க காய் சீக்கிரமா விளைஞ்சி மேல் சீப்பெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடும். கீழே நின்று பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஆக ஒரு 75 நாள் 80 நாள் ஆச்சுனாக்க இங்கொன்னு அங்கனுமோ ஏனியை போட்டு அந்த உரைய மேல் பக்கமாக சுருட்டி விட்டு காய் ஃபுல்லாக விளைஞ்சிச்சா பழுக்கிற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நீங்கள் தவறுனீங்கனாக்க மேலே இருக்கிற மேல் சீப்பில் 1 இல்லை 2 சீப்புகளில் ஒரு 4-5 காய் வெடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக காய் ஊறிடும். தாரினுடைய எடை அதிகரிக்கும், நல்ல தரமான தார்கள் நமக்கு கிடைக்கும். இந்த உர போகிறதுனால காய்கள் நல்ல பளபளப்பாக இருக்கும். இப்படி தரமான நல்ல பளபளப்பான காய்களை நம்ம சந்தைப்படுத்தும் பொழுது வியாபாரி நம்ம கேட்காமலே சரி நான் 5 ரூபாலேருந்து 10 ரூபா 20 ரூபா சேர்த்தே கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம அவங்கள நம்ம ஆட்படுத்திடுறோம். மனசாட்சி பிற நானே கொடுத்துற நல்ல ரேட் இருக்கு, பெங்களூர் மார்க்கெட்டும் பாம்பே மார்க்கெட்டும் பூனா மார்க்கெட்டும் அனுப்பி நான் வித்துக்கிறேன், நீங்க வச்சுங்க 20% வரைக்கும் அதே விலையை கொடுத்து நான் வாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுக்கே புரியும். அதை நீங்க பயன்படுத்திங்க. கொன்னை கட்டுறது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா குறிப்பா அந்த மேற்கு பக்கமா தார் ஈனி இருந்தா கொன்னை கட்டணும். கண்டிப்பா இந்த கொன்னை கட்டி சருகு சுத்துறது ரொம்ப அவசியம். இந்த ஏப்ரல் மே மாதங்கள்ல தார் ஈனி இருந்தாக்க அந்த இடத்துல அந்த வெப்பம் பட்டு கொஞ்சம் நோய் தாக்குதல் அதிகமா இருக்கும். அதை நம்ம தவிர்க்கிறது கொன்னை கட்டுறது ரொம்ப முக்கியம். அதை தவறாம செய்யுங்க. அதே மாதிரி அந்த எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா காய் நுனியில் இருக்கக்கூடிய காய்ந்த மொட்டுகளை நீக்கணும். நீக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. குறிப்பா இந்த நேந்திரன் சாகுபடி பண்ணும்பொழுது காய்ந்த மொட்டுகளை நீக்கிட்டு உடனே ஒரு பூஞ்சானைக்குள்ளி ஒரு ஸ்ப்ரே பண்ணிடணும். ஒரு தெளிப்பு தெளிக்கலனாக்க சுற்று நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஆக பூஞ்சானைக்குள்ளி தெளிக்கிறதுனால அந்த நோய் வராம நம்ம கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி தாரினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காய் 2 காய் 3 காய் மட்டும் ஒரு சீப்ல இருக்கும். அதெல்லாம் அறுத்து எடுத்துடலாம். அறுத்து எடுக்கும் போது கவனமா அறுத்து எடுக்கணும். பெரிய அளவுல காயத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதே மாதிரி மருதாம்பு எல்லா ரகத்தையும் நம்ம விட்டுற முடியாது. கண்டிப்பா நம்ம
நம்ம ஊர் பகுதிகளில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர் மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நேந்திரன் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து நேந்திரனை போட்டாவே மருதாம்பு வேண்டாம்னு சொல்லுவாங்க. நேந்திரனோட சேர்த்து ஏலரசி மருதாம்புக்கு விடுறது இல்லை. காரணம் என்னன்னா அதில் வரக்கூடிய ஒரு சில நோய்கள், ஏலரசியை பொறுத்த வரைக்கும் கட்டை ரொம்ப மேலே வந்துடும். மருதாம்புக்கு ஒதுக்குற கட்டை மண்ணிலிருந்து மேலே வந்துடுறதுனால மண்ணில் பிடிவாதம் இல்லாமல் பெரிய தார் கிடைக்கிறதுல அதை தவிர்க்கிறாங்க. நூற்புழு தாக்காத தோட்டத்தில் இருந்தால் மட்டும் நீங்கள் மருதாம்புக்கு பயன்படுத்துங்க. நூற்புழுக்கள் அதிகமாக இருந்ததுன்னா மருதாம்பு விட வேண்டாம். அப்புறம் அந்த தண்டு துளைப்பான், கிழங்கு கூன் ஒன்று தாக்குதல் அதிகமுள்ள தோட்டத்திலையும் கண்டிப்பாக நம்ம மருதாம்பு விடுறதை தவிர்க்க வேண்டும். இது மட்டும் இல்லைங்க, இந்த வாடல் நோய் நான் ஏற்கனவே சொன்னோம். கற்பூரவள்ளி, ரசாலி, மொந்தன் ரகங்கள், ஏலரசி மாதிரியான ரகங்கள், வாடல் நோய் தாக்கக்கூடிய ரகங்களை அதிகமாக இருந்ததுனாக்க தோட்டத்தில் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருந்ததுன்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு சுண்ணாம்பை அதுக்குள்ளே கொட்டி வச்சிடலாம். அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் மருதாம்புக்கு விடாமல் வாழையை அழிச்சிட்டு தாக்காத ரகங்களான நேந்திரன், செவ்வாழை போன்ற ரகங்களை சாகுபடி பண்ணுங்க. நச்சுயிரி நோய் அதிகமாக இருந்தாலும் தயவு செஞ்சு அங்கே நீங்கள் மருதாம்புக்கு விட வேண்டாம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள். அதே மாதிரி இந்த அறுவடை செய்யறதும் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். ஒரு சில பகுதியில் ஏற்றுமதி கேட்குறாங்கனாக்க அவங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 75% முற்றிய நிலையில் அறுவடை பண்ணிடணும். அதுக்கு மேலே நீங்கள் ஏற்றுமதிங்கும் போது ஒரு மாதம் 40 நாள் கூட ஆயிடும். இங்கிருந்து ஐரோப்பிய சந்தைகளுக்கு கப்பல் வழியாக போகும் பொழுது அது ரொம்ப டைம் ஆகும். விளைந்த அதிகமாக முத்துன காய்களை வெட்டி ஏற்றி அனுப்பும் பொழுது போகிற வழியிலேயே பழுத்து போயிடும். அங்கே போய் பழுத்த காய்களை கண்டிப்பாக எந்த ஒரு வெளிநாட்டிலையும் வாங்குறதுக்கு தயாராக இல்லை. அங்கே போய் சேரும் பொழுதும் பண்ணையில் எவ்வளோ பசுமையான காய்கள் இருக்கோ அதே மாதிரி அங்கே போய் சேரும் பொழுதும் இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே பழுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதிகபட்சம் 70-80% நிறுத்திக்கணும் ஏற்றுமதிக்கு தகுந்த மாதிரி. இங்கேருந்து துபாய்க்கு அனுப்புகிறோம் அப்படின்னாக்கா ஒரு 80% வரைக்கும் இது பண்ணலாம். மும்பைக்கு அனுப்புகிறேன், கல்கத்தாலேருந்து கேட்டிருக்காங்க, டெல்லி மார்க்கெட்டில் கேட்டிருக்காங்க, சார் அங்கே அனுப்புறதுக்கு எவ்வளோ சதவீதத்தில் நம்ம காய் வெட்டலாம்னாக்க 80-85% முற்றிய காய்களை அறுவடை செய்யலாம். அதையும் நம்ம குளிர் பதன வசதி உள்ள அந்த கண்டெய்னர்ல தான் ஏற்றி அனுப்புறது நல்லது. அப்பதான் அது முழுமையாக போய் சேரும். அது எடுக்கிறதுக்கு ஒரு 5 நாள் 6 நாள் 1 வாரம் கூட ஆயிடும். அப்புறம் உள்ளூர் சந்தைக்கு வெட்டுறதுனா நீங்கள் 90-95% வரைக்கும் காயை நல்லா விளைய விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டலாம். அதுக்கு மேலே வெயிட் பண்ணிங்கனாக்க காய் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஆக அறுவடை செய்கிறதுலையும் விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு பொருளாக வந்து தரமாக இருந்ததுன்னா எவ்வளோ வேணாலும் காசு அதிகமாக பணம் கொடுத்து வாங்குறதுக்கு உபயோகிப்பாளர்கள் வந்து தயாராக இருக்காங்க. அதை நாம பயன்படுத்திக்கணும். ஆக தரமான பொருட்களை இது பண்ணலாம். வாழை அப்படிங்கிறது சாதாரண ஒரு பயிர் இல்லை, இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. ஆக இந்த வாழ வைக்கும் வாழையை விஞ்ஞானபூர்வமாக வளர்க்கணும், முறையாக சந்தைப்படுத்தி அதிக லாபம் பெற வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் கூட தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய கைபேசி எண் 98 426 35 630. மற்றொரு கைபேசி எண் இருக்கு 73 39 43 88 81. நன்றி, வணக்கம். அண்ணே, சொல்லு பூங்குடி. ஒரு பயிர் நடவுக்கும் இன்னொரு பயிர் நடவுக்கும் போதுமான இடைவெளி கொடுக்கணுமா? விதை நேர்த்தி செஞ்சு தான் எப்பவும் கண்ணை நடவு போடணுமா? அதை விட ரொம்ப முக்கியமாக பசுந்தாள் உர பயிரெல்லாம் வளர்த்து மடக்கி உழவு செஞ்ச வளமான மண்ணுக்கு வாழைய அடர் நடவு முறையிலையும் வளம் குறைஞ்ச மண்ணில் போதுமான இடைவெளி விட்டு தான் நடவு செய்யணும். சாரு சொன்னாரல்ல, கேட்டியா? கேட்டேனே. களையை கட்டுப்படுத்துறதுக்கு மூடாக்கு போடுறது கூட ரொம்ப அவசியம்னு சொன்னாருனே. சாரு சொன்னது நிலத்துக்கு தான் மூடாக்கு போட சொன்னாரு. உன் தலைக்கு மூடாக்கு இல்லை, அதை எடு கொஞ்சம். எம்பூட்டு வெயில் அடிக்குதுனே, அதுக்கு தானே. சரி, கேட்டா மட்டும் போதாது. கேட்டதை உன் வயல்லையும் கடைப்பிடிச்சு கை நிறையா காசை பாரு. கண்டிப்பானே. திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் சார் சொன்ன மாதிரி அத்தனை தொழில்நுட்பத்தையும் என் வயலில் கடைப்பிடிக்கிறேன். ஏகத்துக்கும் வருமானம் எடுத்து காட்டுறேன். எடுத்து அண்ணனுக்கு கொடு, மிச்சம் இருந்தா பார்ப்போம். வாழையும் வளமையும் தொடரில் இதுவரை வாழையில் புதிய உழவியல் தொழில்நுட்பங்கள் என்ற தலைப்பிலான உரை கேட்டீர்கள். வழங்கினார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் வி. குமார் அவர்கள். அமைப்பு பி. சின்னசாமி.